போஜூர். இன்னைக்கான பதிவாக நமது மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டு மஞ்சள் வந்து பூ பூத்து இருக்குது. அவ்வளோ சீக்கிரமாக பூ பூக்காது. நீங்கள் 1 ஏக்கருக்கு நீங்கள் இப்போ மஞ்சள் பயிர் வச்சிங்கனாலே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 தான் உங்களால் அதில் காண முடியும். மஞ்சள் பூ எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, நல்ல வடிகால் வசதி இருக்கணும். முக்கியமாக மழை நீர் தேங்கக்கூடாது. பனி நாள்லையும் மழை நாள்லையும் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ட்ரையாக தான் இருக்கணும். வெயில் நாளில் நல்ல ஈரப்பதம் இருக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம அதை தொந்தரவே செய்யக்கூடாது. சும்மா அதை போய் நோண்டி ஏதாவது பண்ணவும் கூடாது. அது இஷ்டத்துக்கு வளர விட்டுடணும். அப்படி இருந்தால் தான் அந்த மஞ்சள் வந்து பூ பூக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மஞ்சள் வந்து மொத்தம் 3 கலரில் பூ பூக்கும்னு சொல்கிறாங்க. ஒன்று ஒயிட்டு, ஒன்று பிங்க்கு, இன்னொன்று எல்லோ. நம்ம வீட்டில் பூ பூத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பூ பூத்து இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற மஞ்சளை பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஓரமாக தான் இருக்கும். இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்காக அதை எடுத்து நான் இப்போ சென்டரில் வச்சிருக்கேன். அதோட பழைய இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஒரு சில பூலாம் பார்த்தீங்கன்னா பூ பூத்ததுக்கு அப்புறம் நான் காய்க்கும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மஞ்சளை பொறுத்த வரைக்கும் இது வந்து கிழங்கு வரத்தான். ஆனால் பூ வந்து வரும். அதாவது இது வந்து ரொம்ப அதிசயமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த மஞ்சள் பூ பார்த்தீங்கன்னா 3 வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். இந்த பூவை எடுத்து நம்ம சாதத்தெல்லாம் போட்டு வடிச்சிங்கன்னா அதோட அரோமா, அதாவது எசன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அப்படியே சாப்பாட்டில் இருக்குமா. ஆனால் அது சாப்பாடு வந்து கலர் மாறாதான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணது கிடையாது. இந்த பூவே நான் இப்போ தான் முத பார்க்குறேன். மஞ்சள் பூவே, அதுவும் நம்ம மாடி தோட்டம் வந்து எனக்கு ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பூ காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து நம்ம வீட்டு கபோர்டுலையோ இல்லை சாமி அறையிலையோ இல்லை நம்ம வீட்டு பீரோவிலே வச்சா நல்ல வாசம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. நீங்களும் இந்த மாதிரி மஞ்சள் பூ பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தே எனக்கு கூட கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம MS கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.